பேங்க் ஜாப் வெர்சஸ் இன்சூரன்ஸ் ஜாப். ஸோ இப்படின்னு டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எது பெஸ்ட் அப்படின்றது இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் பிஓவும் எல்ஐசி ஏஓவோட ஒரு சேலரியை வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் பிஓக்கு பேசிக் சேலரி ஓகேங்களா, பேசிக் சேலரி 48,480, அதாவது 48,000 ப்ளஸ் வருது ஓகேங்களா. இப்படி வச்சுக்கலாம், ஒரு 45 ப்ளஸ் வருது, 45,000 ப்ளஸ் வருது. இதுவே ஒரு எல்ஐசி ஏஓவில் இந்த பேசிக் சேலரியே பயங்கரமாக இருக்கும், டபுள் த டைம்ஸ் ஆஃப் த பேசிக் சேலரி ஆஃப் பேங்க் பிஓ. ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட் அது பேஸ் பண்ணி அது இருக்கும். ஓகே, அது தேவையில்லை நமக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன் ஹேண்ட் சேலரி. ஸோ ஒரு பேங்க் பிஓக்கு 70,000+ இன் ஹேண்ட் சேலரி கண்டிப்பாக வந்துடும். இதுவே ஒரு இன்சூரன்ஸ் செக்டாரில் ஒரு ஏஓ கேட்டரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 90,000லேருந்து அந்த 1 lakh வரைக்குமே உங்களுக்கு சேலரி, அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த 90,000லேருந்து 1 lakh கிட்ட வரைக்கும் கிடைக்கும். இப்போ ஜாப் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கலாம். ஸோ பேங்க் பிஓ பொறுத்த வரைக்கும் ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் சம்மந்தமான விஷயங்களுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா, நிறையா இருக்கும். ஆனால் ஸோ என்னென்ன டே டு டே அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கேஒய்சி பண்ணுறதா இருக்கட்டும், லைக் எப்படி சொல்கிறது, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் சில டார்கெட்ஸ் இருக்கும், இத்தனை அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற சில டார்கெட்ஸ் இருக்கும். அதுவுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சில கேம்ப்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு வெறும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் ஆர்டி இருக்குது, எஃப்டி இருக்குது, அப்புறம் லோன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்குது, கார் லோன், வெஹிக்கிள் லோன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது இந்த இதுக்குள்ளே. ஓகேங்களா, இப்போ எல்ஐசி ஏஏஓ பொறுத்த வரைக்கும் சிங்கிள் விஷயம் இன்சூரன்ஸை சுற்றி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த இன்சூரன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் எப்படின்னா நான் லைஃப் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சுற்றி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்தோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேர்ன் பண்ணி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். இங்கேயும் லேர்ன் பண்ணலாம். பட் கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செக்டராக இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது இதில் நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் அதுக்குள்ளே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2nd and 4th சாட்டர்டே லீவ். ஓகே, சண்டே எல்லா சண்டேயும் லீவு, 2nd and 4th சாட்டர்டே லீவு, 1st and 3rd சாட்டர்டே கம்பல்சரியாக ஒர்க் பண்ணும். பட் ஏஓ பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸில் எல்லா சாட்டர்டேவும் எல்லா சண்டேவும் லீவு தான். வாரத்தில் நீங்கள் 5 நாள் வேலை செய்தால் போதும். ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்னன்னா பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். நீங்கள் பிஓவாக இருப்பீங்க, அடுத்து மேனேஜர் ஆவீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவீங்க, அப்புறம் மேனேஜர் ஆவீங்க, அப்புறம் அதுக்கு மேலே போயிட்டே இருப்பீங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஓவாக இருப்பீங்க, அப்புறம் மேலே போகிறது டைம் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே போகக்கூடிய டைம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே மேலே போகக்கூடிய டைம் ப்ராசஸ் வந்து ஷார்ட் டைம்லேயே நீங்கள் பெரிய லெவல்ஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ பேங்க் பிஓ பெஸ்ட்டா எல்ஐசி ஏஓ பெஸ்ட்டா அப்படின்றதுக்கான ஆன்சர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜாப் இப்போ இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் எப்பயுமே பெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற எஃபர்ட்டை போட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்.